வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக நான் தொடர்ச்சியான காணொலியை போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். என்னுடைய காணொலியை பார்க்குற எல்லோருக்கும் ஒரு விஷயம் புரியும். தாந்திரிகம் என்பது வேறு, மாந்திரிகம் என்பது வேறு. மாந்திரிகம் என்றால் ஒரு தெய்வத்தை நீங்கள் சித்தி செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த தெய்வத்தினுடைய நேரடி தொடர்பில் நீங்கள் இருக்க முடியும். அஷ்டகர்ம வேலைகள்லாம் செய்ய முடியும். மற்றபடி எந்திரத்தை வச்சு பூஜை புனஸ்காரம் மூலியமாக செய்கின்ற அனைத்தும் தாந்திரிகம்தான். இப்போ மாந்திரிக உபாசகர்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ சொல்கிற மையெல்லாம் எங்ககிட்ட கிடைக்கும். இந்த மையை வச்சு 48 நாட்களுக்குள் எந்த தெய்வத்தை நீங்கள் சித்தி செய்வது என்றாலும் சித்தி செய்து விடலாம். 21 நாட்கள் எல்லாம் நீங்கள் உபாசிக்கின்ற தெய்வம் உங்கள் கண் முன்னே தோன்றும், கனவுகளில் தோன்றும், நிஷ்டையில் தோன்றும். சரிங்களா? ஒரு தெய்வத்துக்குடைய 18 உபதேவங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 18 உபதேவதைகளும் நீங்கள் உபாசிக்கிற நேரத்தில் உங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக தோன்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் சித்தி ஆவறதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு. அடுத்ததாக பாவையை வச்சு சில காரியங்களை செய்வாங்க. அதாவது மாடதேவதை பாவை ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாவையை நீங்கள் பயன்படுத்தினாலும் மாடதேவதை உபாசனை 21 நாட்கள்லாம் உங்களுக்கு சித்தியாகிவிடும். உங்களுக்கு தெரியும் மாடதேவதைன்னா எப்படிப்பட்ட தெய்வம்னு. எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்யலாம். எதிரிகள் பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எல்லா பிரச்சனையுமே நீங்கள் தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சித்தி தான் அது. இப்போ நம்மளிடம் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். சர்வதேவதா வசியமை, அஷ்டகர்மமை, சர்வவசியமை, லோகவசியமை, முகமாற்றுமை. முகமாற்றுமை இப்போல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. முகமாற்றுமையை மாந்திரிகவாதிகள் உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது தொடுவசியமை. இது எல்லாமே கிடைக்கும். மிகவும் சிறப்பாக வேலை செய்யும். யாராருக்கெல்லாம் இந்த காணொலியை பார்க்குறீங்களோ, தேவைப்படுதோ, உண்மையிலேயே ஒரு தெய்வத்தை சித்தி செய்து உண்மையான மாந்திரிகவாதியாக மக்களுக்கு நன்மை செய்யணும், தெய்வத்தினுடைய நீங்கள் முகமுகமாக பேசணும், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த மாந்திரிகவாதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம்.